கவிதா வந்துட்டு எவ்வளவோ அவங்க மாமியாரை கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரலம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. எல்லாருமே வேணாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ போ, ரகு மட்டும் இருப்பான், அப்புறமா எல்லாரும் உன்னை தான் எங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு துளசி அவங்க அம்மா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்புறமா அவங்களும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே என்னோடய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும், என்னோடய பசங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா எல்லாருமே ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. அந்த குட்டி பாப்பா வந்துட்டு குட்டி பையன் வந்துட்டு நீங்கள் வாங்க எனக்காக வரணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா தங்கம் என்ன நாளைக்கு வரோன்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. அதே சந்தோஷமாக எல்லோரும் ஒரு மாதிரி கண் கலங்கி ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்களும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை எனக்கும் இதை பற்றி தெரியாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேசவனோட ஒய்ஃபுமே வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதம்மா, விடுமா, நீ அதை பற்றி இது பண்ணாதீங்க, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க கேசவனும் அவங்க ஒய்ஃபும். அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக குழந்தை பெற்றுங்க, இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்க உடனே யோசிச்சுட்டு உடனே சொல்லணும், புரியுதா? இல்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கலான்னு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மொட்டை மாடியில் போய் அழுதுட்டுருக்காங்க. துளசி போய் பேசுகிறாங்க. அப்புறம் அழுதுட்டுருக்க வெற்றியும் துளசியும் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமலாம் இல்லை, அம்மாவை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, குழந்தை கொஞ்சணும்னு நினைப்பாங்க அப்படின்னு கேட்க, நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஏன்னா எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே வந்துட்டு இவ்வளோ தானா, இந்த காலத்தில் போய் இதுக்கு போய் ஃபீல் பண்ணுற, எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு எத்தனையோ விஷயம் இருக்குது, போய் பார்த்து சரி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாதுன்ற மாதிரி வெற்றி அவங்க அக்காவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீனாட்சி வந்துட்டு விட்டு கேட்டுட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா துளசியும் வெற்றியும் வந்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்காங்களே வீட்டுக்குள்ளேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெற்றிக்கிட்ட துளசி. அப்படியெல்லாம் இல்லை, எல்லா வீட்லேயும் இந்த மாதிரியெல்லாம் இருக்க தான் செய்யும், இதெல்லாம் தாண்டி தான் வரணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்துட்டு வெற்றி கீழே படுத்துக்க, அம்மா ஏம்மா அப்பா எப்போவுமே கீழே படுத்துக்கிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் எல்லோரும் பசங்க எல்லோரும் 3 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு தூங்குவாங்களா, இங்கே அப்பா மட்டும் ஏன் கீழே படுத்துக்கிறாருன்னு சொல்ல, அப்பாவுக்கு அங்கே படுத்துக்கு தான் பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஒரு பக்கம் சொல்ல, வெற்றி இல்லை அப்பாவும் இனிமேல் மேலே தான் படுக்கும், அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வராரு. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி துளசி ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.